வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. இது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ஜீவனஸ்தானாதிபதி. இந்த வக்கர நிவர்த்தி காலம் இதில் ஜென்ம சனி வேற போயிட்டுருக்கு. இந்த டைமில் குரு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாரா? நிறைய பேருக்கு மன உளைச்சல், அது மாதிரி உடல் ஆரோக்கியம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. குரு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கும்? இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது இவங்களுக்கு அந்த மாஸ்க் வச்சு மூச்சு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ மாஸ்க் எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். என்ன நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுருந்தாங்க, இப்போ கஷ்டப்பட வேண்டாம், நிதானமாக மூச்சு விடலாம். அந்த மாதிரி நிதானமாக யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்த ஒரு ராசினா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்க தான் பயங்கரமாக அடி வாங்கினவங்க. மீன ராசி இன்னமும் வெளியில் வரல, அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ராசி குரு ராசிநாதன், அதனால் அதே சமயம் அவர் தான் ஜீவனாதிபதி. பொருளாதார நெருக்கடிகள்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல. இப்போ ஜென்மராசிக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இவர் வேறு வக்கரமாக இருந்தார். அதுவும் ராசிநாதனே வக்கரமாக இருக்கார் அப்படிங்கும்போதே பிரச்சனை. ஜீவனாதிபதியும் அவர் தான். அப்போ உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே முடக்கம், வருமானம் நல்லபடியாக வரல, ஏதோ ஒன்று போயிட்டு இருந்து. நிறைய பேருக்கு கர்ம காரியமும் செஞ்சுருக்காங்க. தகப்பனார் மறைவு, தாயார் மறைவு, அந்த மாதிரிலாம் கர்ம காரியமும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆக இந்த வக்கர நிவர்த்திங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 3ஆம் இடம் அப்படிங்கிறதும் சுமார் தான், 4ஆம் இடமும் சுமார். ஆனால் அந்த 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏன்னா அடுத்து வரக்கூடியது 5ஆம் இடம், அதனால் அவர் கொஞ்சம் நல்லது பண்ணுவார் அப்படின்னு. அப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு முதல் கொண்டு இப்போ பெரிய மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு வரைக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி வரும்போது ஒரு சில தடங்களை கொடுக்கும். குரு நல்லா இருக்கணும் கோச்சார ரீதியாக. இப்போ நல்லாவே இருக்காருன்னு வச்சுக்கலாம். வக்கர நிவர்த்தியானா 4ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காப்புல, அடுத்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாவார். இப்போ இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண இருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா? கண்டிப்பாக. இப்போ அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் விலகும். அந்த என்னதான் ஜென்மராசியில் சனி பகவான் இருந்தால் கூட குரு பகவான் கொஞ்சம் வக்கர நிவர்த்தி ஆகி அவர் கொஞ்சம் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு வரதுனால அவங்களால நல்லா படிக்க முடியுங்கிற ஒரு தெம்பு எடுத்துட்டாலே போகிறோம், அவங்க நல்லா படிச்சிருவாங்க. ஸோ வெளியூர் போயிட்டு படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணுங்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் நீர் ராசியில் தான் உட்கார்றாரு. ஜென்மராசியில் உட்கார்ந்தாலும் நீர் ராசி. அப்போ அந்த கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய அம்சம்லாம் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு, இன்னொன்று தொழில், இவங்களுக்கு அதாவது முக்கியமாக அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாவது வேலை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். இதில் ரெண்டுத்திலுமே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வராங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக இவங்களுக்கெல்லாம் அந்த குரு வக்கர நிவர்த்தியாவது ஒரு நல்ல பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி. வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். முதல்ல ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். ரொம்ப ஓஹோன்னு கிடைக்காது. ஏன்னா அந்த 80 நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அடுத்து வரக்கூடியது 5ஆம் இடம்ங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள். அதே சமயம் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் பெரிய முதலீடுகளை போடாமல் நிதானமாக கொண்டு போனாங்கன்னா ரொம்ப விசேஷம். திருமண வாழ்க்கை, இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னொன்று திருமண வாழ்க்கையில் நெருக்கடி. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 விஷயமே எப்படி இருக்கும் இதன் பிறகு? ஏன்னா இந்த மீனராசியில் சனி பகவான் வந்த உடனே கொஞ்சம் களத்திரத்தை தான் பார்க்குறாரு, 7ஆம் பார்வை. அப்போ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ என்ன நண்பர்களுங்கும்போது அனாவசியமான தர்க்கமெல்லாம் வச்சுக்கூடாது, சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது, கொஞ்சம் இது. ஏன்னா வம்பு வழக்கெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஓரளவுக்கு சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் திருமண யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்க குரு பகவான் அந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தியில் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி இந்த பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் குரு. ஆக திருமண யோகம் கைகூடும். இப்போ அரசியல்வாதிகளுக்கும் சினிமா, அதாவது கலைத்துறை அன்பர்களுக்கும் இது, ஏன்னா இதை தனிப்பட்ட முறையில் ஏன் கேட்குறோன்னா, இது திடீர் அதிர்ஷ்டத்து மூலிமா வராது. ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்பு மூலிமா இருந்தால் தான் அரசியலில் இருக்க முடியும். இன்னொன்று அரசாங்க உத்தியோகம் கூட அப்படி தான் வரணும். அதே மாதிரி இந்த கலைத்துறை அப்படி தான், திடீர் அதிர்ஷ்டம் அது மாதிரி.
இது வந்து சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தசா புத்தி, இன்னொன்று 7.5 சனியில் நல்லா ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதை அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். இது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சில பேருக்கு மட்டும் பாதிச்சிருக்கு. அதாவது ஒரு சில பேருனாக்கா ஜென்மராசியில் இருக்கும்போது சனி ஒன்றுத்தை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் கெடுக்கிறாரு. அதாவது தசா புத்தி கொடுக்கும், இந்த சனி கெடுக்கும். இப்போ வந்து குரு என்ன கொடுப்பார், அதாவது வக்கர நிவர்த்தி பேருக்கு, ஏன்னா ராசியாதிபதி இவர் தான் இந்த ராசியை காப்பாற்றணும். சரிங்களா? தொழில், இப்போ அரசியல் அது ஒரு தொழில் தான், கலைத்துறை அது ஒரு தொழில் தான். இப்போ தொழில் சாணாதிபதி என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுப்பார் இதுக்கு? கண்டிப்பாக. இப்போ இவர் வந்து இந்த குரு வக்ரம் ஆகும்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் கொடுத்தார். ஏன்னா சனியும் கொஞ்சம் விரயத்திலேருந்து இப்போ ஜென்மத்துக்கு வந்து குழப்பம்தான். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரும். ஆனால் அதே சமயம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மக்களோட செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்னா மக்களோட இவங்க நெருங்கி பழகணும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் அந்த விரக்தி மனநிலையில் இருக்காங்க. அந்த விரக்தி மனநிலையை விட்டுட்டு அவங்க மக்களோட மக்களாக போய் கலந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை அப்படிங்கும்போதே, கலைத்துறை நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதம். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போதே சூரியன் பலமாக இருக்கணும். அதே சமயம் கலைத்துறை அப்படின்னா புதனும் சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதில் சாதனை பண்ண முடிய ஒரு இது கிடைக்கும். சோஷியல் மீடியாவிலலாம் ஒருத்தர் வரணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து பலமாக இருக்கணும், ஒன்று ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும். அதேமாதிரி புதனும் அந்தமாரி இருந்தால் தான் ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கும்போது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு தெளிவான பாதை போலப்படும். ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் அவங்க முன்னேற போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இவர் வந்து இப்போ ஜென்ரலாக பொதுவாக 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் பொது பலனா? ரொம்ப அற்புதம். ஏன்னா எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்க பாருங்கள். அதான் ஏன்னா இவங்களுக்கு வந்து ராசிநாதன் ஜீவனாதிபதி 2 ஆதிபத்தியமும் வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம். அப்போ இவங்க இந்த ஜென்ம சனி அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி குரு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகிறார். ஏன் அப்படின்னா ராசிநாதன் அவர் தான் ஜீவனாதிபதி. ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். நிவர்த்தி ஆகும்போதே உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை, முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை கொடுப்பார், அண்ணன் தம்பி சண்டையை கொஞ்சம் சமாதானப்படுத்துவார், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய தந்தையாரோட சொத்துக்கள் இதெல்லாம் ஏன்னா கர்ம காரியம் நிறைய பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்பு தான் இந்த குருவோட வக்கர நிவர்த்தியில் கிடைக்கும். பொதுவாக பரிகாரம், இந்த மீனராசிக்கு பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். இன்னொன்று ஜென்ம சனியோட தாக்கமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து உச்ச வீட்டுக்கு போகிறாரு, அதெல்லாம் ஓகே, அதனோட பலன்கள்லாம் கொடுப்பாருன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் சனி தடுக்கும் இல்லையா, இந்த சனி பகவானும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம், குருவுடைய பலன்கள் கிடைக்கிறதுக்கான பரிகாரம். இந்த குருவோட பலம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும், இந்த குருவோட வக்கர நிவர்த்தி இவங்களுக்கு அதிக அற்புதமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன். ஐயப்பனை தான் வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா ஐயப்பன் தான். அவர் தான் காலை கட்டின்னு இருப்பார் தவிர அவரோட அனுகிரகம் உடனே கிடைக்கும். அதனால் இந்த ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சனி பகவான் ஜென்மராசியில் இருக்கிறதுனால குரு வக்கர நிவர்த்தி ஆறார் அப்படிங்கும்போதே குரு பகவானோட வழிபாடு பண்ணினாலே இவங்க போகிறோம். குரு மகான்கள் வழிபாடு இது பண்ணினாலே குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்துருவார். ஆனால் சனி பகவான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தடுப்பார். அப்போ அந்த தடுக்கிறத நம்ம நிவர்த்தி அடைய வைக்கணும்னா ஐயப்பன் வழிபாடு தான். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருக்கிறது வந்து கடுமையான விரதமாக இருக்கும். நான் அது உங்களுக்கு தனியாகவே ஒரு பதிவு தரேன். அப்போ அந்த ஐயப்பனை வழிபாடு பண்ணும்போதே இந்த மீனராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் கண்டிப்பாக குறையுங்கிறத விட மறையும்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து அப்படியே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த குரு பகவான் 80 நாட்களும் வக்கர நிவர்த்தியாகி அதி அற்புதமான ஒரு ஜீவன பலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.